வந்து சட்டமன்ற அதுக்கு எல்லாமே எங்க கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க. எனக்கு என் துறையை சார்ந்து திண்டுக்கல் மண்ணை சார்ந்து எந்த கேள்வினாலும் கேளுங்க. திண்டுக்கல் மண்ணை சார்ந்து கேட்கறதா இருந்தா கூட எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு அதை பத்தி எதெல்லாமே அதாவது முறையா செயல்படலையோ அதெல்லாம் முறைப்படுத்துறது தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கம். பழனி ரயில்வே பீடர் சாலையில லெஜண்ட் பார்னு ஒன்று இருக்கு. அந்த கடையில வந்து டீ கடையில எப்படி பாசம் வாங்கிட்டு போறோமோ அது மாதிரி மெம்பர்ஷிப் இல்லாத கூட்டு வருவாங்க. அதை பத்தி நீங்க கல ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுக்குமா? நீங்க வரேன்னு தெரிஞ்சு நீங்க அந்த கடை சாத்தி இருக்கு. நாங்க வந்தாலே எல்லாம் சரியாயிரும் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் முறைகேடு இருக்கோ அங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கும். நானே நேரடியா வந்து ஆடியோட சொன்னேன். அவர் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. சட்டத்துக்கு உட்பட்டு அங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா என்ன செஞ்சாலும் நிச்சயம் நடவடிக்கை. பாரபட்சம் இல்லாம அவங்க வந்து திமுகவா இருந்தா தான் நடவடிக்கை எடுப்போம், தாவேக்காவா இருந்தா எடுக்க மாட்டோம்லாம் கிடையாது. தளபதி சொன்னது என்னன்னா சட்டம் எல்லாருக்கும் சமம். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அவங்க அந்த இடத்துல நம்ம 2 ஒயின் ஷாப் சாத்தி இருக்கோம். அது வந்து அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குன்னு அவங்களுக்கு என்ன பாருப்பா, நீங்களே வருத்தப்படுறீங்க. ஒயின் ஷாப் சாத்தி இருக்கேன்னு. அது சாத்தின இடத்துல இடத்துல நம்ம வியாபாரம் அதிகப்படுத்துறாங்க. ரொம்ப டேல ஜவுளி கடை எல்லாமே இருக்குன்னு ரொம்ப மக்கள் இது தனி கவனம் சொல்லுங்க. இந்த மாவட்ட மக்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் இந்த மக்கள் நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும் ஒரு வளர்ந்த ஒரு சூழலை உருவாக்கவும் பாடுபடுவோம். திண்டுக்கல் வெளியே தெரியாமையே இருந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம்னா பெரிய பரபரப்பான மாவட்டமா தமிழ்நாட்டில் தெரியாமையே இருந்துச்சு. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் எல்லா பகுதியிலும் ஒரு வளர்ந்த மாவட்டமா இருக்கும். அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவு நேரம் பேசுறேன். அதாவது அந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரப்படும். இங்க எந்த ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு தனி கட்சிக்கோ மக்களோட கன்சியூமரோட பணங்கள் போய் சேரக்கூடாதுன்னு தளபதி உறுதியா இருக்காரு. இதுக்கான முடிவு அந்த எம்ஆர்பிக்குள்ள எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும். அது விரைவில் நடக்கும். திண்டுக்கல் மாவட்ட அமைச்சரை பொறுத்து வச்சுக்கீங்க, பழனி மலைக்கோயிலுக்கு வந்து ரோப் கார் ஒண்ணுதான் இருக்கு. ஆல்ரெடி பழைய கவர்மெண்ட் வந்து எங்க ரோப் கார் இருக்கு இன்னைக்குதான் வந்திருக்கேன். அதனால அதெல்லாம் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்தே வேலை செய்யலாம். அது பத்திரிகையாளரோ அல்லது அமைச்சரோ அல்லது காவல்துறையோ பொதுமக்களோ இல்லாம இங்க வந்து அப்படி இல்லாம வேறுபாடு இல்லாம எல்லாம் சேர்ந்து உழைக்கலாம். நிச்சயம் இந்த மாவட்டத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 அமைச்சர் திமுக இப்ப அங்க வந்து பதவியேற்று எப்படி நடவடிக்கை எல்லாம் இருக்கும்? என்னோட நோக்கம் என்னோட சிந்தனை எல்லாமே யாரையும் விமர்சனம் பண்ணணும், அவங்க குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாவட்டத்தோட வளர்ச்சியும் இந்த மக்களோட வளர்ச்சி பற்றி மட்டும்தான் என்னோட பேச்சு இந்த மாவட்டத்தில் இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.